பேர் திருமுருகன். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அப்பா தவறினதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நான் திருமுருகனோட அம்மா. எங்கள் வீட்டில் யாருமே படிக்கல. 3 பையன் ஒரு பொண்ணு. அவங்க 3 பேருமே படிக்காதனால நம்ம வீட்டில் ஒருத்தரால் படிச்சிருக்கோன்னு அப்படின்னு நினச்சி இவனை படிக்க வைத்தேன். ஒரு வேளை சாப்பிட்றதே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் எங்கள் அண்ணாக்கள் பெருசாக அவங்களும் கொஞ்சம் ஒர்க் போய் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. பட் யாரும் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாதனால யாரையும் படிக்க வைக்க முடியல. என் பேர் ரேவதி, திருமுருகனோட அக்கா பேசுகிறேன். எனக்கும் இவனுக்கும் 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. 2000 இவன் பிறந்தான். 2005 எங்கள் அப்பா இறந்துட்டார். இவனுக்கு ஃபீஸ் சேர்த்தலாம், ஸ்கூலுக்கு சேர்த்தலாம், அங்கே ஒரு பணத்தில் தான் எங்கள் அம்மா சேர்த்து வச்சாங்க. ஆனால் அந்த காசு எங்கள் அப்பாவோட சாவுக்கிட்ட ஆச்சு. பூ வைப்பான் என் தம்பி சின்ன வயசுலேயே பூ வைத்தான். நல்லா படித்தான். 10th வரைக்கும் நல்ல மார்க் எடுத்தான். அதில் ஒரு 2 மார்க்கு கம்மின்னு ரோட்டில் அழுதுட்டு வந்தான். அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சிக்ஸ்த் டு 10th வரைக்கும் ருக்மணி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் என்னோடய ஹையர் செகண்டரி முடித்தேன். அங்கே முடிக்கும்போது எனக்கு நான் 10th 491 எடுத்ததுனால எனக்கு எங்கள் ஸ்கூலில் 11th and 12th ஃபுல் வைவர் கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க. 12th முடிக்கும்போது 536 out of 600 எடுத்தேன். பயாலஜி குரூப் எடுத்து. இருந்தாலும் என்னால் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை. எனக்கு அந்தளவுக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃப் இல்லாதனால சரி நம்ம ஆர்ட்ஸ் போகலாம். அதில் ஆர்ட்ஸு அந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்க ஆர்ட்ஸ் கோர்ஸ் சர்ச் பண்ணும்போது பிஎஸ்சி காலேஜில் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் தெரிஞ்சது. ஸோ அந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணேன். ஒரு பெரிய காலேஜுக்குள்ளே நாங்களாம் காலே வைக்க முடியாதுன்னு நினச்ச காலேஜுக்குள்ளே என் தம்பி போனான். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். அதில் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சான். எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனான். ஸோ அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. அம்மாவும் அந்த 20 இயர்ஸாக ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் அங்கேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு தாத்தா இருந்தாங்க, அவங்கள தான் பார்த்துக்கிற போனாங்க. அந்த தாத்தா இறந்ததுனால அம்மாவுக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா அந்த டைமில் வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது எல்எம்எஸில் கல்விக்கரம்ங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும்னு ஐடியா கிடச்சிது. ஸோ அதை அப்ளை பண்ணேன். கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு அன்சர்டனிட்டிலே தான் நான் அப்ளை பண்ணேன். அப்புறம் செலக்டும் ஆனேன். அங்கேருந்து எனக்கு என்னோட டோனர் மேட்ச் பண்ணார் ராஜகார்த்திக் அண்ணா. அவர் இல்லாட்டி நான் காலேஜ் எஜுகேஷன் பர்சியூ பண்ணியிருப்பேனாங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். அந்த செகண்ட் இயர்லேருந்து எனக்கு என்னோடய டோனர் மேட்ச் பண்ணாங்க. அந்த 2 இயர்ஸ் ஃபினான்ஷியலாகவும் சரி, ப்ரொஃபஷனல் நம்ம அகாடமிக்லேயும் சரி, நான் எப்படியெல்லாம் நான் ஷைன் ஆகணுமோ அதுக்கு எல்லா ஸ்கில்ஸும் எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க கல்விக்கரம் எல்எம்இஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து. நாட் ஒன்லி ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்ஸ்லேருந்து நம்ம கோடிங் ஸ்கில்ஸ்லேருந்து எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கைட் பண்ணாங்க. மென்டர்ஸ் வச்சு செஷன் நடத்தினாங்க. அது மூலிமா எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் காலேஜ் போயிட்டு அங்கேருந்து செலக்ட் ஆகி இது கம்பெனிக்கு போனேன். அங்கே முதல் மாதம் சம்பளம் வாங்கி எனக்கு சேலை வாங்கி கொடுத்தா ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தான். எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா அவன் நல்லா பார்த்துக்குவான். உடம்பு சரியில்லைன்னா ஒரு நல்ல குழந்த மாதிரி அவன் பார்த்துக்குவான். வேலை கிடச்சது அவன் ஒரு மாதம் கூட வீட்டில் இல்லை. வேலை கிடச்சதுமே போயிட்டான். அதை விட ஹாப்பி. எங்களுக்கு வேலை கிடச்சதுமே எல்லாமே மாறிடுச்சு. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அது எல்லாமே மறக்கலை. எல்லாம் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். ஸோ நான் இந்த கல்விக்கரம் மட்டும் ஜாயின் பண்ணாமல் இருந்தேன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பேன். இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல பேக்கேஜில் குவாலிட்டி இன்ஜினியரிங் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கல்விக்கரம் மட்டும் இல்லாட்டி என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக.